திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருப்பூரில் நள்ளிரவில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. வீரபாண்டி, காந்தி நகர், நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதோடு தாழ்வான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக குளத்துப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனியில் 20 ஆண்டுகளாக வசித்து வரும் மாற்றுத்திறனாளி பெண் ராதா என்பவரின் வீடு இடிந்து தரைமட்டமானது. இதனால் கணவருடன் வீதியில் தவிக்கும் அவர் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் பழவஞ்சிபாளையம் குரவர் காலனி பகுதியில் உள்ள 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு விடிய விடிய தூங்க முடியாமல் பொதுமக்கள் இன்னல்களுக்கு ஆளாகினர். மாநகராட்சி அதிகாரிகள் தங்களுக்கு உதவ வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வருஷமா குடியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த சைடு தண்ணி இத்தனை நாள் இல்லாம இப்ப மழை பெஞ்சனால தண்ணி இங்க தேங்கி நிக்குது. குட்டை இருக்கிறனால அந்த தண்ணி நிறைஞ்சு வருது. போலீஸ் ஸ்டேஷன் கட்டினால இந்த இடம் எங்களுக்கெல்லாம் பாதிப்பாகவே இருக்குது. இங்கே இருக்கிற சாக்கடை தண்ணி எல்லாமே நிறைஞ்சு பூச்சி புழுகளாக இருக்கிறனால குழந்தைகளுக்கு அதிகமான நோய் வருது. ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க. இங்கே 42 வருஷமா நாங்கள் இருக்கோம். இன்ன வரைக்கும் இந்த போல பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எதுவுமே இங்கே வந்தது கிடையாதுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் வந்தது கிடையாது. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டி தடுப்பு சோறு நடுவில் எடுக்க போய் தாங்க இந்த மழையில இவ்வளோ தண்ணி பிள்ளை குட்டியை வச்சு நாங்கள் 70 வீடு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு உடனே எந்த முடியாச்சு எடுத்து எங்களுக்கு இந்த இடத்துல பட்டா பண்ணி தந்து ஒரு வீடு வாய்ப்பு எங்களுக்கு உண்டு பண்ணி தரணும். வருஷமா குடியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த சைடு தண்ணி இத்தனை நாள் இல்லாம இப்ப மழை பெஞ்சனால தண்ணி இங்க தேங்கி நிக்குது. குட்டை இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் ஆரணி கமண்டல நாக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் காரணமாக குப்பநத்தம் பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நம்பி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழை எச்சரிக்கை தொடர்வதால் திருக்குறுங்குடிமலை நம்பி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கும் ஆற்றில் குளிப்பதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகேயுள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 10வது நாளாக கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.